கோர்ட் அனுமதியோடு அடிக்கடி வெளிநாடு பயணிக்கிற ஒரு மரியாதைக்குரிய ஒரு எம்பி, ஒரு முதலீட்டு ஆலோசகர் என்பது பலருக்கும் தெரியும். அவர் வெளிநாட்டில் போய் பல முதலீடுகளை செய்து வருகிறார். பெரும்பாலும் உறவினர்களுக்கு தான் செய்து வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. வேறு யாருக்கும் அவர் முதலீட்டு ஆலோசனை சொல்வதாக இல்லை. சொன்னாலும் அது ஈடுபடாது என்பது எல்லோருக்குமே தெரியும். வெளிநாடுகளில் எப்படி முதலீடுகள் செய்யப்படுகின்றன? ஷெல் கம்பெனிகளை வாங்குவார்கள். ஷெல் கம்பெனிகள் என்பது லெட்டர் பேட் கம்பெனிகள் தான். அவைகள் இயங்காது, பெரும்பாலும் இயங்காது என்றுதான் சொல்லப்படுகிறது. அல்லது அதிக நஷ்டம் காண்பிக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கும். அவைகளும் இயங்காத கம்பெனிகள் தான். கணக்கு வழக்குகள் மட்டும் காண்பிக்கப்படும். இம்மாதிரியான ஷெல் கம்பெனிகள் வாங்குவதன் மூலம் பெரிய முதலீடு அதில் செலுத்தப்படும். இங்கிருந்து எடுத்து போகக்கூடிய பணத்தை அங்கேயே கொண்டு போய் ஒரு ஷெல் கம்பெனியை வாங்குவார்கள். அந்த ஷெல் கம்பெனியை வாங்கிவிட்டு ஒரு முதலீடு கணக்கு காண்பிக்கப்படும். பெரும்பாலும் அந்த கம்பெனிகளை விற்று பெரிய லாபம் பார்ப்பதாக ஒரு கணக்கு காண்பிக்கப்படும். அது ஒரு வகையான கணக்கு. சில ஷெல் கம்பெனிகளை முதலீடு மட்டும் பெரிய அளவில் இருக்கும், ஆனால் எந்த வருவாயும் வராது. சில ஷெல் கம்பெனிகள் பிரமாதமாக இயங்குவதாக காண்பிக்கப்படும். அதில் வரக்கூடிய வருமானம் இந்தியாவுக்கு திரும்பி வரும். இப்படியான ஷெல் கம்பெனி விளையாட்டுகளை தான் முதலீட்டு ஆலோசகர் என்ற போர்வையில், அதுவும் கோர்ட் அனுமதியோடு தான் அவர் வெளிநாடு போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் தானே வெளிநாடு போக இயலாது. கோர்ட் அனுமதித்தால் மட்டும்தான் வெளிநாடு போக இயலும். அந்த அளவுக்கு கெடுபடியான ஒரு வழக்குகளில் சிக்கி இருப்பவர். பார்க்கலாம் ஷெல் கம்பெனிகளின் நிலைமை.